நேரமா பாரு. என்ன அப்படி பாக்குற? சுத்தமான அலுமினியம். சரிங்க சரி. இந்தா இரு, என்ன உள்ள பழசு போட்டு இருக்கான்னு பாக்குறேன். அடி காமாட்சி. என்னங்க? யார் வந்திருக்கா பாத்தியா? யாரு? உங்க சொந்தக்காரங்களா? படி அறிவு கட்டவள. இத்தனை வருஷத்துக்கு என் சொந்தக்காரன் ஒருத்தனை வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கேன். இந்த பழைய பொருள் வாங்குற வியாபாரி வந்திருக்காரு. பழசு பட்டு எல்லாம் போட்டோம்னா ஏதாவது காசு கொடுப்பாரு. ஏதாவது பழசு பட்டு கணக்கா பாப்போம். என்னங்க என்னங்க இதையா போட போறீங்க? இது எங்க பாட்டியோட பழங்காலத்து பட்டி. எங்க பாட்டி எங்க அம்மா கொடுத்தாங்க, எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இது பழம் சொட்டு பெரிய ராஜா தேசிங்க கஜானா போட்டு குதிரைகார மசாலா போட்டு மாதிரி இருக்கு. எங்க மாமியார் காலத்து பெட்டி இவ்வளவு கன ஸ்ட்ராங். அதுக்கு ஒரு விலையை போடு. இதுக்கும் ஒரு விலையை போடு. அப்புறம் வேணா சரி அடுத்த வருஷம் போட்டுக்கிறேன். மொத்தம் என்னாச்சு? என்னங்க என்னடி இன்னொரு பழசு கூட இருக்கு. பரவாயில்ல இருந்துட்டு போட்டு. இருந்தா சொல்றி அதையும் போட்டுருவோம். வேண்டாங்க. அடியா சொல்றி பழசெல்லாம் போட்டு காசு ஆக்கிடுவோம். அது நீங்க தான். நானா? ரொம்ப என்னங்க இரு வந்து பேசிக்கிறேன். மொத்தம் என்ன பாச்சு? கரெக்டா 48 ரூபா ஆகுதுங்க. இத சேட்டா ஒரு 2 ரூபா கூட போட்டு கூட. அதெல்லாம் ஒரு நயா பைசா கூட முடியாதுங்க. சரி கூட வந்த வரைக்கும் லாபம். சாமான் எடுத்துட்டு போ போ. என்னங்க இது பணத்தை திரும்ப திரும்ப என்றீங்க? பாமா 48 ரூபான்னு சொல்லி கொடுத்தா 58 ரூபா இருக்குடி. அப்படியா? 10 ரூபா மேல இருக்கு. அதை ஏட்டு கொடுங்க. பன்னாட புத்தி போதா பாரு. அவன் பாவன் தெருவா சட்டம் போட்டு 10 ரூபா சம்பாதிக்கிற பையன் அதை கொண்டாடுங்க என்கிட்ட. நீ புள்ளகுட்டியா இருந்தானே? இப்படி இருந்தா எப்படியா பொழைப்ப? என்னங்க எனக்கு 48 ரூபா தானே கொடுக்கணும். ஆமா. இந்த பார் 58 ரூபா கொடுத்துருக்கிய. இந்த 10 ரூபா இப்படியே போச்சுன்னா உன் குடும்பம் உருப்படுமா? புரியா சார்? நான் உங்களை முதல்ல பார்க்கும்போது என்னமோ நினைச்சேன். நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ மட்டும் இல்லையா, இங்க உள்ள எல்லாருமே அப்படிதான் என்ன ஆரம்பத்துல நினைப்பாங்க. ஏன்னா என் பர்சனாலிட்டி அப்படி. யோ நான் காசு ஆசை பிடிச்சவன் தான். ஆனா நியாயம் மட்டும் தவற மாட்டேங்க. ரொம்ப நன்றிங்க. வாடாப்பா ஊரை சுத்துறதுல ஒன்னும் குறைச்ச கிடையாது. ஏதாவது சம்பாரிச்சு வீட்டுக்கு வருமானம் வர வழியை பாப்பமே எல்லாம் கிடையாதுடா. வேலை கிடைக்கலையப்பா? வேலை கிடைக்கலன்னா நான் தானே வேலை. என்னது? நாளையில இருந்து நம்ம கற்பகம் காலனி வாடகை வசூல் பண்றது உன் வேலை. ஏன் நீங்க வசூல் பண்ணிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? அட நான் போனா வெள்ளை அடின்றான், பைப்புல தண்ணி வரலன்றான், சாக்கடை என்னன்றான். ஐயோ நான் போய் என்ன சாக்கடை சொன்னா எங்க அப்பா வருவாருன்னு சொல்லு, என்ன கேட்டா என் மாவன் வருவான்னு சொல்லுவேன். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம 2 பேரையும் நேரா பார்த்து கேட்டான்னா நம்ம தொட்டா செத்துடுச்சுன்னு சொல்லு, ஒரு பயிலும் கேட்க மாட்டோம். உங்க அப்பா பேச்ச கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு நானே செத்து போயிட்டேன்னா எல்லாத்தையும் சொல்ல சொல்லுவாருடா. அது அடுத்த மாசம் வாடகைக்கு சொல்றேன். சும்மாங்க சாப்பிட வாங்க. என்னங்க என்னம்மா இது? எங்க அண்ணன் உங்ககிட்ட குடுக்க சொன்னாரு. ஓ அப்படியா? தேங்க்ஸ். அடுத்த வீட்டு அநாகரிகத்துக்கு என்மேல் நீ ஆசைப்படுவது எனக்கு புரிகிறது. ஆனால் நான் விரும்பும் அளவுக்கு உன்னிடம் நாகரிகம் இல்லையே. நான் விரும்பும் பெண் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? திருப்பிப்பார், இப்படிக்கு மோகன். அண்ணா அண்ணா பக்கத்து வீட்டு ராதா இல்ல, 2 முட்டை குடுக்குனாங்க. இப்போ அம்மா கிட்ட தேட போறாங்க. போ போ போ. பழைய மாடல். நீங்கள் என்னை பார்த்து ரசிக்கிறீர்கள், ஆனால் எனக்கு உங்களை பார்க்க சகிக்கவில்லை.
நான் எப்படிப்பட்ட கணவனை விரும்புகிறேன் தெரியுமா? திருப்பி பாருங்கள், இப்படிக்கு ராதா. பக்கமும் சுவரை எழுப்பி நான் நடுவில் உன்னை வைத்தேன். ஷாஜஹானை போல் காதல் போதையில் கவிதை 100 சொல்லேன். 4 பக்கமும் சுவரை எழுப்பி நான் நடுவில் உன்னை வைத்தேன். ஷாஜஹானை போல் காதல் போதையில் கவிதை 100 சொல்வேன். என் திராட்சை கொடி காதல் தேமாங்கனியின் உடையப்படி வந்த நடையப்படி. என் திராட்சை கொடி காதல் தேமாங்கனி இந்த உடையப்படி வந்த நடையப்படி. மேரே தில் ரூபா வாழ்ந்தாலும் கூட உன் பக்கத்து வீடு வீடு. நீ சொர்க்கத்தில் வாழ்ந்தாலும் கூட உன் பக்கத்து வீடெந்த வீடு. நீ ஊரை மாற்றலாம், வீட்டை மாற்றலாம், உள்ளம் மாறுமோ கூறு. இனி நான் வேறு நீ வேறு ஏது. மனம் உன்னோடு பின்னோடும் போது இனி நான் வேறு நீ வேறு ஏது. மேரே தில் ரூபா ஆடைகள் மேலாட்டு பாடி நீ பாவைகள் சாம்ராஜ்ய ராணி. ஆடைகள் மேலாட்டு பாடி நீ பாவைகள் சாம்ராஜ்ய ராணி. உன் ஜாடை என்னவோ ஜாதி முல்லையோ சிலை கொடுத்ததோ மேனி. ஒரு முத்தாரம் இட்டாக வேண்டும், ஒரு முத்தாரம் இட்டாக வேண்டும். அது 7 லோகங்கள் தோன்றும். உன் ஆசை கிளி மாட நானாக்கனி இந்த உடையப்படி வந்த நடையப்படி. என் காட்சை கொடி காதல் தேமாங்கனி இந்த உடையப்படி வந்த நடையப்படி. ஓ மேரே தில் ரூபா நல்லா ஏமாந்தீங்களா? உங்க 2 பேருக்கும் லெட்டர் எழுதி கொடுத்ததே நான் தான். அங்க இருக்காங்க, சமையல் ரூம்ல இருக்காங்க. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வா, நாம பீச்சுக்கு போலாம். பீச்சுக்கு தான் நேத்து போனவன். அப்போ ஏதாவது ஒரு பார்க்குக்கு போய் பேசிட்டு இருக்கலாம்.
பார்க்குக்கு தான் முந்தா நாள் போனவன். மவுண்ட் ரோட்ல ஒரு சினிமா நடக்குதான், கூட்டமே இல்லையா? அங்க போமா? சினிமாக்கு தான் அடிக்கடி போறவன். அப்ப எங்கதான் போலாம்னு நினைக்கிறேன்? கல்யாண மண்டபத்துக்கு போலாம். ஒரே கூட்டமா இருக்குமே. போங்க. இனிமே நாம சந்திக்க வேண்டியது திருமண மேடையில தான். சீக்கிரமா இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. சரி, நான் எப்படி சொல்றதுன்னு புரியாம தவிக்கிறேன். நானும் அப்படித்தான். முதல்ல நம்ம விஷயத்தை எப்படி எங்க அம்மா கிட்ட சொல்றதுன்னு வளைஞ்சு நெளிஞ்சேன். ஆனா எங்க அம்மா புத்திசாலி. என் பாவனையில இருந்து எனக்கு என்ன வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, சுத்த மக்கா இருப்பாங்களா? இப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, முதல்ல புரியாது, புரிஞ்சிருச்சுதான் விடமாட்டாங்க. ஆமா, அடிக்கடி இந்த ஜன்னல் வழியா எட்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, விஷயம் என்னதான் உங்க அம்மா புரிய வேண்டாமா? சரியான அசடா இருப்பாங்க போல இருக்கு. அன்னைக்கு நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது என் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வம்பு பண்ணீங்களே, உங்க கையில என் புடவைய பார்த்தும் கூட உங்க அம்மாவுக்கு புரியலன்னா என்னதான் பண்றது? இத பாருங்க, இப்படியே இருந்துகிட்டு இருந்தா முடியாது. உங்க அம்மாவுக்கு தெளிவா புரியும்படியா அவங்க முன்னாலேயே நாம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு செய்வோம். அப்படிலாம் ஒண்ணும் செஞ்சுடாதே, எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சு போச்சு. உங்க அம்மா கொஞ்சம் இப்படி கூப்பிடு. அம்மா, 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 அத்தை கூப்பிடுறாங்க. என்ன சிவகாமி? பார்வதி, உனக்கு தான் சூசிரம் எல்லாம் தெரியுமாமே. நான் தான் அம்மாக்கு ஆசிரியர். இப்பதான் எனக்கு புரிஞ்சது. விவகாரம் முத்தி போச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவோமே. சரிதா சிவகாமி? அதான் பாத்தியா, எங்க அம்மா என்னமோ மக்கு ஆசிரியர் அசடின்னு சொன்னியே, பாத்தியா எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு. ஐயோ, நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல. போய் சொல்லி எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறீங்க. எங்க மாமியார் எவ்வளவு சமத்துன்னு எனக்கு தெரியாதா? லைட்டை ஆஃப் பண்ண போறேன். இனிமே இந்த வீட்டுல ஒரு சௌரியம், என்ன? கரண்ட் மிச்சம். பட்டு பட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவேன். கண்ணை மூடிக்க. கண்ணை திறக்கக்கூடாது. அண்ணா, அண்ணி, அண்ணா, அண்ணி, அண்ணா, அண்ணி. அண்ணா, தலைவலி தாங்கல, மாத்திரை இங்கதான் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். இரு, நான் எடுத்தேன். மறுபடியும் வந்தாலும் வருவா. அவ வரவே மாட்டான். ஏன்? நான் அவளுக்கு கொடுத்தது தலைவலி மாத்திரை இல்ல, தூக்க மாத்திரை. அப்பா, அந்த பாட்டில் இருந்தது தலைவலி மாத்திரை இல்லையா, தூக்க மாத்திரையா? ஐயோ, ஏன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரொம்ப தலைவலியா இருந்ததுன்னு அந்த பாட்டில இருந்து 2 மாத்திரை எடுத்து சாப்பிட்டேன். ஐயோ, உனக்கும் தூக்கம் வந்துருமே. ராதா, ராதா, ராதா. நல்ல தூக்கம் வருது. ராதா, ராதா, கொஞ்சம் சமாளிச்சு. முடியலைங்க, ஜம்முன்னு தூக்கம் வருது. ராதா, ராதா.